திருமணமே நடக்காது யாருக்கு? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு சில ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 7ஆம் இடத்துல அந்த லக்னத்திற்குரிய பாதகாதிபதியும் சனியும் இணைந்து அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் நடப்பது கடினம். அல்லது அந்த 7ஆம் இடத்தில் பாதகாதிபதி அமர்ந்து சனி பார்வை செய்திருந்தாலும் திருமணம் நடப்பது கடினம். திருமணமே சில பேருக்கு நடக்காது. அந்த பாதகாதிபதியினுடைய தசாவோ சனியினுடைய தசாவோ நடைமுறையில் இருந்தால் திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கெல்லாம் ஏதாவது ரெமெடி இருக்கா, பரிகாரம் ஆயிருக்கா அப்படின்னு அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த தோஷம் பரிகாரம் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்க்கலாம். அந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல பாதகாதிபதி உட்கார்ந்துருக்கார். அதாவது பாதகாதிபதினா யார்? சர லக்னத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி, ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி, உபய லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி. இந்த மாதிரி என்ன லக்னம்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். அது ஸ்தரமா ஸ்திரமா உபயமான்னு பார்த்துக்கணும். அந்த பார்த்துட்டு அந்த பாதகாதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா, லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்துல அந்த பாதகாதிபதி உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னா அவரை குரு பார்வை செய்திருந்தால் பரிகாரம் ஆயிருக்கும். தோஷம் கொஞ்சம் விலகிடும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் திருமணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தோஷம் இல்லை, தோஷம் விலகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த வீட்டு அதிபதியவாது பார்த்தா தான் 7ஆம் இடத்து அதிபதியவாது குரு பார்வை செய்திருக்கணும். அப்போவும் தோஷம் கொஞ்சம் விலகிடுச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது அந்த 7ஆம் வீடு திதி சூனிய வீடாக இருக்கணும். அந்த 7ஆம் வீடு திதி சூனிய வீடாக இருந்துட்டால் அங்கே பாதகாதிபதி உட்கார்ந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, சனி உட்கார்ந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, சனி பார்வை செய்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் அல்ல, தோஷம் விலகி இருந்தாலும் அவருக்கு எப்போ திருமணம் நடக்கிறது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கும், சவாலாக இருக்கும், சிரமமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாதகாதிபதியின் தசாவோ சனியினுடைய தசாவோ நடைமுறையில் இருந்தது அப்படின்னா திருமணமே நடக்காது. திருமணம் நடப்பது மிக 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 கடினம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.